பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் காத்த கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், கடவுள் நம்முடன் இருக்கிறார். மத்தேயு 1:23 சொல்லுகிறது, இம்மானுவேலராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இன்றைய தினத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் எடுத்து வாசித்தோம் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவுடனே சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களே, எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வரும்படியாக கடவுள் மோசேயை தேர்ந்தெடுத்து அதுவரைக்கும் வழிநடத்தி வந்த மோசே கடவுளுடைய சன்னதிக்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். அதுக்கு பின்பதாக கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக யோசுவாவை தேர்ந்தெடுக்கின்றார். யோசுவாவை தேர்ந்தெடுத்த கடவுள் அவருக்கு 3 விதமான காரியங்களை தருகின்றார். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது, உன்னோடு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. தேர்ந்தெடுத்த கடவுள் யோசுவாவை குறித்து சொல்கிறார், யோசுவா, ஒருவரும் உன்னோடு கூட எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயினுடைய நாட்களை நாம் பார்த்தோம் என்றால் மோசேயோடு எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள். ராஜ்யங்கள் எதிர்த்து நின்றது, சொந்த மக்களும் எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் மோசே கடவுளை சார்ந்து கொண்டிருந்தார். கடவுளை சார்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். ராஜ்யங்களை வெற்றியடைந்தார், மக்களுடைய மனதையும் அவர் வெற்றியடைந்தார் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. யோசுவாவுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள், பல எதிர்ப்புகள் வரலாம், பல ஆபத்துகள் வரலாம். ஆனாலும் தெரிந்தெடுத்த கடவுள் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவா, உன்னோடு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. இம்மட்டும் காத்த கடவுள் உன்னோடு கூட இருந்து அவர் வழிநடத்துவார் என்று சொல்கிறார். மோசையோடு இருந்தது போல என்று வேதம் சொல்லிட்டு மோசையோடு முகமுகமாக பேசினார். மோசையோடு அகம் மலர்ந்து பேசினார். மோசையோடு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் திட்டம் பண்ணி அவருடன் உடனிருந்து அவரை வழிநடத்தினார் என்று வேதத்திலிருந்து அறிய முடிகிறது. ஆகினால் இன்று நாமும் கடவுளுடைய பணியை செய்யும்படியாக வந்திருக்கின்றோம். பல தடைகள் வரலாம், பல பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. புதிய நாட்கள், புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்மை குறித்து கடவுள் பல பொறுப்புகளை, திட்டங்களை வைத்திருக்கலாம். பல தடைகள் வர காரணமாக இருக்கும். ஆனாலும் கடவுள் சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று கடவுள் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எந்தவித காரியங்கள் நம்மை அணுக நேர்ந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் உன்னோடு கூட ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் செய்த கடவுள் நமக்கும் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை செய்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யோசுவாவுக்கு கடவுள் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். கடவுள் எப்போது ஒரு மனிதனிடம் விலகாமல் இருக்கின்றார்? ஏனென்றால் கடவுள் எல்லோரோடும் உறைந்து இருக்கின்றார், எல்லோரோடும் இணைந்து பயணிக்கின்றார். இல்லாதவரோடு இருக்கின்றவரோடு, அவரை தேடுகிறவர்கள், தேடாதவர்கள், வசனத்தை தியானிக்கிறவர்கள் எல்லோரோடும் கடவுள் இருக்கிறார். ஆனால் விசேஷமாக கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மேல பற்றுதலாயிருந்து கடவுளுடைய வார்த்தைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்து அல்லும் பகலும் ஆலய காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கடவுளுடைய பணியை சிறப்பாக செய்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போது அவர்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார். யோசுவாவினுடைய வாழ்நாட்களை நாம் பார்க்கலாம். அவர் மோசேயோடு இருந்தது போல மோசேயினுடைய சகல வழிகளிலும் சகல ஆலோசனைகளிலும் அவர் நடந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்திலேயே அவர் தங்கியிருந்தார் என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கை கொள்கிறார்களோ, கடவுளுடைய வார்த்தையின் மேல பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிறார்களோ, கடவுளுடைய பிரசனம் அவர்களை விட்டு விலகுவதில்லை. கடவுளுடைய பிரசனம் அவர்களையே சார்ந்து கொண்டு அவர்களிடத்தில் பின்பற்றுகிறதாக இருக்கிறது, அவர்களை பின்பற்றி செல்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்றார். ஏசாயா 52:12 சொல்லுகிறார்,
கர்த்தர் நம் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் நாம் பின்னே நம்மை காக்கிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, கடவுளுடைய கற்பனைகள் கட்டளைகளைத்தான் யோசுவாவே என்ன சொல்கிறார்? தியானிக்க சொல்கிறார். அதையே சிந்தித்துக் கொண்டிரு, அதை விட்டு விடாது, அதன் மேல் கவனமாயிரு என்று கடவுள் யோசுவாவுக்கு சொல்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். மூன்றாவதாக சொல்கிறார், நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். யார் கைவிடுவார்கள்? இப்ப யோசுவாவுக்கு பெரிய பொறுப்புகளை கடவுள் தருகிறார். அது வரைக்கும் மோசே அவருடன் இருந்தார். ஆனால் பெரிய பொறுப்புகள், அந்த பொறுப்புகளை எடுத்து செய்வதற்கு சரியான ஆலோசனைக்கு ஆட்கள் இல்லை, உதவுவதற்கு ஆட்கள் இல்லை, அவர்களை வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் சொல்ல முடியும், நான் உன்னை கைவிடுவதில்லை, அனாதையாக விட்டு விடுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாமல் விட்டு விடுவதில்லை. ஏனென்றால் யோசுவா கடவுளுக்கு மிகவும் வேண்டும், கடவுளுக்கு வேண்டக்கூடிய ஒரு நபர். ஆகினால் அவரை கொண்டுதான் சொல்றார், உன்னை கொண்டு தேசத்தை பங்கிடுவதற்காக இருக்கிறேன், என்னுடைய மக்களுக்கு இந்த தேசத்தை நான் தர சித்தமா இருக்கேன், உன்னை கொண்டு நான் செய்ய சித்தமா இருக்கேன். ஆகினால நீ நியாயப்பிரமாணத்தை, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு துணிவாயிருன்னு சொல்றார். பயப்படாம துணிவாயிருன்னு சொல்றார். திடமனதாக இருந்து துணிவாயிருந்து எனக்காக பணி செய்ய சொல்லி கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் ஒரு மனிதனுடன் இருக்கின்ற பொழுது எந்த காரியத்தை வேணாலும் சாதிக்க முடியும், எந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். யோசுவாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், 31 ராஜ்யங்களை அவர் வெற்றி அடைந்தார் என்று பார்க்கிறோம். 31 ராஜ்யங்களை வெற்றி அடைந்து இஸ்ரேல் மக்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அவருடைய பெயர் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். வேதத்தில் அநேகரோடு கூட கடவுள் இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். கடவுள் ஒரு மனிதனுடன் இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்ய முடியும். கடவுள் நம்மை விட்டு விலகாதவர், கடவுள் நம்மை கைவிடாதவர், கடவுள் நமக்கு எதிராக எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்மளை வெற்றி அடைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த தினங்களில் நாம் நம்மையே உணர்ந்து கொள்வோம். நாம் கடவுளோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு கூட இருப்பார். வருகிற புதிய வருடம் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக அமைய நாம் வேண்டிக் கொள்வோம். கடவுள் கண்டிப்பாக நம்முடன் இருப்பார். அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னோடே கூட இருப்பார் என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் செய்த கடவுள் நமக்கும் இன்று தருகிறார். பிரியமானவர்களே, நாமும் கடவுளோடு இணைந்து நம் பணிகளை உண்மையாக திடமனதாக இருந்து நாம் செய்வோம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், தோத்திருக்கிற சுவாமி. என்ற தினத்தில் நாங்கள் தியானித்த இந்த திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களில் இல்லங்களில் தங்கியிருக்க துணை புரியும். நாங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு அனைத்திலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டிருக்கவும், எங்கள் வாழ்க்கையில் உம்மையை பின்பற்றி உமக்குள் ஜீவிக்க ஆண்டவரே மற்ற யாவருக்கும் நாங்கள் எங்களுடைய செயலின் மூலமாக காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த காணொளியின் வாயிலாக ஆண்டவரை காண்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தின் மக்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். வருகிற புதிய வருடம் அவர்களுக்கு உதவுவதாக, ஒத்தாசை அனுப்புவதாக ஆண்டவரே அமையற்று என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளு, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன், ஆமேன். பராபரனுக்கு தோத்திரம்.